வணக்கம். நான் கனி மார்த்தாண்டன். இன்றைய ஜோதிட வகுப்பில் வாழ்க்கையே ஒரு பிரச்சனையாக இல்லை பிரச்சனையே ஒரு வாழ்க்கையாக இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு, இது எப்படி நம்ம ஜாதகத்தில் கணிக்கணும்? இந்த பிரச்சனை தரக்கூடிய விஷயங்கள் திருமண வாழ்க்கையில் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு, போராட்டமான ஒரு திருமண வாழ்க்கை இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பை நம்ம எப்படி கணிக்கணும்? ஏன்னா இந்த மாதிரி அமைப்பு இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண வாழ்க்கை திருப்தியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பொருத்தக்கூடிய வரன்களும் ரொம்ப அதிகமான கவனத்துடன் அந்த விதிகளை நம்ம பூர்த்தி பார்க்கணும். இல்லை என்றால் திருமண வாழ்க்கையில் ரொம்ப அதிகமான பிரச்சனைக்கு ஆளாகக்கூடிய ஜாதக அமைப்பாக இருப்பாங்க. எங்கிருந்து தான் புதுசு புதுசாக பிரச்சனைகள் திருமண வாழ்க்கையில் முளைக்கிறது அப்படின்னு அவங்கள கணிக்க முடியாது. எந்த கோணத்திலாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த திருமண வாழ்க்கை அவங்களுக்கு ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையாகவே இருக்கும். தொடர்ந்து இல்லறத்தில் இருக்க முடியாமல் அது வேண்டாம், திருமண வாழ்க்கையே வேண்டான்னு உதறக்கூடிய ஜாதகங்கள் நிறைய பேர் இருக்காங்க. குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப அதிகமான பிரச்சனையை தரக்கூடிய விதிகளில் முக்கியமான ஒரு விதியை பற்றி தான் இன்றைக்கி ஜோதிட வகுப்பில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. யாருக்கு இந்த விதி இருக்கோ அவங்களுக்கு ஒரு போராட்டமான ஒரு குடும்ப வாழ்க்கையாக இருக்கும். அப்போ வரக்கூடிய துணை நம்பகமான நம்பிக்கையுடன் இருக்கக்கூடிய துணையாக இருந்தாங்கன்னா அந்த குடும்ப வாழ்க்கை அவங்களுக்கு நல்லா இருக்கும். இல்லை என்றால், அந்த பொருத்தம் சரியாக இல்லை என்றால் குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப அதிகமான பிரச்சனைக்கு ஆளாகக்கூடியவங்களாக இருப்பாங்க. குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப அதிகமான பாதிப்புகளை தரக்கூடிய கிரக அமைப்பு இன்னைக்கு ஜோதிட வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. எந்த ஜாதகமாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த 4 ஸ்தானங்களும் ஒரு ஜாதகத்தில் நல்ல பலமாக பிரச்சனைக்குரிய கிரகங்கள் பாவ கிரகங்கள் இல்லாமல் இருந்தால் அந்த குடும்ப வாழ்க்கை அவங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். இந்த 4 இடங்களுமே பாதிக்கப்பட்ட ஜாதக அமைப்பாக இருந்தால் அப்போ குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் எந்த கோணத்திலாவது வரும். இந்த 2, 7, 8, 12 சில பேர் பார்த்தீங்கன்னா ஜாதகம் பார்க்கும்போது 12ஆம் இடத்தை ரொம்ப அதிகமாக பார்க்க மாட்டாங்க. 12ஆம் இடம் என்றால் விரயஸ்தானம் என்பது மட்டும் அர்த்தம் கிடையாது. 12 என்பது பஞ்சனை சுகத்தை தரக்கூடிய இடம். அதனால் 12ஆம் இடத்தையும் ஒரு ஜாதகத்தில் நம்ம கணிச்சு பார்க்கணும். அதனால் 2, 7, 8, 12 இந்த ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அதிகமான பாவ கிரகங்கள் இருந்தால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்பது இருக்கும். இன்றைய ஜோதிட வகுப்பில் இந்த போராட்டமான ஒரு திருமண வாழ்க்கை எந்த கிரக அமைப்புகள் இருந்தால் ஏற்படும்? ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை என்பது இருந்தால் போராட்டமான வாழ்க்கை என்பது உண்டு. ஜாதகர் எதுக்குமே சளைக்காமல் நல்ல போராடக்கூடியவராக இருந்தால் மட்டும்தான் இந்த செவ்வாய் சனி இணைவு தொடர்பு என்பது இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த லக்னாதிபதி நல்ல பலமாக இருக்கணும். ஏன்னா வாழ்க்கையில் பல போராட்டங்களை அவர் சந்திக்கக்கூடியவராக இருப்பார். போராடுறதுக்கு தைரியமும் அதற்குரிய அமைப்பும் அந்த ஜாதகருக்கு லக்னாதிபதியை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்போ லக்னாதிபதி பலமான அமைப்பாக இல்லை என்றால் அந்த வாழ்க்கை முழுவதும் வரக்கூடிய போராட்டங்களை அவரால் சமாளிக்க முடியாது. அப்போ இந்த செவ்வாய் சனி இணைவு ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் இருந்தாலும் இந்த அமைப்பு என்பது உண்டு. போராட்டமான வாழ்க்கை தான். திருமண வாழ்க்கைக்கு மிக முக்கியமான இந்த 2, 7, 8, 12 இந்த ஸ்தானங்களில் இந்த செவ்வாய் சனி தொடர்பு என்பது ஜாதகத்தில் இருந்தால் அதிகமான போராட்டங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஜாதகருக்கு ஏற்படும். அப்போ பெரிய பிரச்சனைகள் என்பது குடும்ப வாழ்க்கையில் இருக்கும் அப்படிங்கிறத இந்த 4 ஸ்தானங்களில் செவ்வாய் சனி தொடர்பு ஏற்பட்டால் உண்டு. இந்த செவ்வாயும் சனியும் சேர்ந்து ஒரே கட்டத்தில் தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த சனியும் செவ்வாயும் சமசப்தமாக 7ஆம் இடத்தில் இருந்து பார்க்கக்கூடிய தொடர்பு என்பது இருக்கலாம். அல்லது சனியினுடைய பார்வையானது செவ்வாயின் மீது பதியக்கூடியதாக இருக்கலாம். இப்படி ஜாதகத்தில் இந்த சனி செவ்வாய் தொடர்பு என்பது
இந்த 4 ஸ்தானங்கள் 2, 7, 8, 12 இந்த ஸ்தானங்களில் தொடர்பு என்பது இருந்தால் போராட்டமான வாழ்க்கையை தரக்கூடிய அமைப்பு உண்டு. அது இன்னும் கடுமையான ஒரு போராட்டமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு விதி இருக்குன்னா சூரியனுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அப்போ இந்த சூரியனும் இந்த களத்தில் இருந்தால் அப்போ குடும்ப வாழ்க்கை மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருப்பார். செவ்வாய் சனி தொடர்பு என்பது இந்த கர்ம வினைக்குரிய தோஷத்தை தரக்கூடிய கிரக அமைப்பு. ஒரு பெண் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாயே களத்திரக்காரகன், செவ்வாயை கணவரை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ இந்த செவ்வாயுடன் சனி சேருகின்ற பொழுது இரண்டுமே பகை கிரகங்கள். கணவருக்கு தோஷத்தை தரக்கூடிய அமைப்பு அந்த பெண் ஜாதகத்தில் இருக்குது. அப்போ செவ்வாய் சனி சேர்க்கை ஒரு பெண் ஜாதகத்தில் இருந்தால் கணவருக்கு ஒரு தோஷம், ஒரு பிரச்சனை குடும்ப வாழ்க்கையில் தரக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. அதனால் இது கர்ம தோஷம் என்பது மட்டும் கிடையாது, பெண் ஜாதகத்தில் கணவருக்கு ஒரு தோஷத்தை தரக்கூடிய அமைப்பு. இந்த சூரியனுடன் செவ்வாய் சனி சேர்க்கை என்பது ஜாதகத்தில் எப்படி கணிக்கணும், அப்படி கணிக்கின்ற பொழுது இந்த அமைப்பு இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை என்பது அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாகவே அந்த திருமண வாழ்க்கை ஒரு முற்றுப்புள்ளியை பெற்றுவிடும், சீக்கிரமாக முடிஞ்சிடும். அந்த திருமண வாழ்க்கை அவங்களுக்கு தொடராது. ஒரு கல்யாணமாகி ஒரு 6 மாதத்துக்குள்ளே திருமண வாழ்க்கை பிரிவு நோக்கி செல்லக்கூடிய ஜாதகங்களும் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய சில உதாரணங்களை 2 ஜாதகம் உங்களுக்கு உதாரணமாக காட்டுறேன். இந்த அமைப்பு இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில் பலத்த பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். இந்த உதாரண ஜாதகத்தில் லக்கணம் தனுசு லக்கணம். இப்போ நான் சொன்ன இந்த கிரக அமைப்புகள் இருக்கா, அதாவது சூரியன் சனி செவ்வாய், இந்த கிரகங்களுடைய சேர்க்கை இந்த ஜாதகத்தில் இருக்கான்றதை முதல்ல பார்க்கலாம். சூரியனுடன் சனி சேர்ந்திருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு என்பது இருக்கிறது. அதற்கு நேர் 7வது கட்டமான கடக வீட்டில் செவ்வாயுடன் ராகு சேர்ந்திருக்கு. அப்போ 2ஆம் இடத்திலும் பாவ கிரகங்கள் இந்த ஜாதகத்தில் இருக்கு. 7ஆம் இடத்துல எந்த பாவ கிரகங்களும் இல்லை. 8ஆம் இடத்தில் செவ்வாயுடன் ராகு சேர்ந்து அமர்ந்திருக்கு. நம்ம திருமண வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது 2, 7, 8, 12 இந்த ஸ்தானங்களில் இந்த சனி செவ்வாய் சேர்க்கையுடன் சூரியனும் இருக்கான்றதா பார்க்க போகிறோம். அப்போ இந்த ஜாதகத்தில் இந்த இணைவு என்பது இருக்குது. ஏன்னா 2ஆம் இடத்தில் சூரியனுடன் சனி சேர்ந்திருக்காரு, கேது என்ற பாவ கிரகத்துடன் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. அப்போ குடும்ப தோஷத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஜாதகர். 8ஆம் இடத்தில் செவ்வாயுடன் ராகு சேர்ந்திருக்கு. அப்போ அதுவும் ஒரு பாவ கிரக இணைவு தான். ஏன்னா அது ஒரு பெண் ஜாதகமாக இருந்தால் விஷக்கண்ணி தோஷம் அப்படின்னு சொல்லிடுவோம். ஒரு பையனுடைய ஜாதகமாக இருக்கிறதுனால இதற்கு இது குலதோஷம், குலசெய தோஷம் என்ற பெயர் உண்டு. 8ஆம் இடத்தில் செவ்வாய் ராகு இணைவு இருக்குது. 12ஆம் இடத்தில் எந்த பாவ கிரகங்களும் இல்லை. நான் சில முக்கியமான கிரகங்களை மட்டும்தான் எழுதியிருக்கேன். அப்போ இந்த ஜாதகத்தில் போராட்டமான ஒரு குடும்ப வாழ்க்கை ஜாதகருக்கு இருக்குது அப்படின்ற அமைப்பை நம்ம தெரிஞ்சிருக்கோம். அப்போ லக்னாதிபதி எப்படி பலமாக இருக்காரான்றதை பார்க்கணும். லக்னாதிபதி பலமாக இருக்காரான்னு பார்க்கறதுக்கு தனுசு லக்கணத்திற்கு அதிபதியான குரு ஜாதகத்தில் எங்கே இருக்காரு, குரு நிற்கக்கூடிய வீடு கன்னி வீட்டில் வந்து அமர்ந்திருக்காரு, 10ஆம் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்காரு, கர்மஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்காரு. குருவுடன் எந்த பாவ கிரகங்களுடைய சேர்க்கை என்பது இல்லை. இந்த குரு நிற்கக்கூடிய ஸ்தானத்திலிருந்து தன்னுடைய வீடான மீன வீட்டை பார்க்கக்கூடிய ஜாதக அமைப்பு என்பது இருக்கு. அப்போ குரு தன்னுடைய வீட்டை பார்க்கின்றார். லக்கணத்திற்கு எந்த ஸ்தானத்தை அவர் இயக்குகின்றார் பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தை ஏற்கக்கூடிய குருவாக இருக்கார். ஏன்னா தன்னுடைய வீட்டை பார்க்குறாரு. அப்போ இந்த ஜாதகருக்கு லக்னாதிபதி பலமாக இருக்காரு அப்படின்றத நம்ம எடுத்திருக்கோம். பலமாகத்தான் இருக்கார். ஆனால் லக்கணத்தில் என்ன கிரகம் இருக்குன்றதையும் பார்க்கணும். லக்கணத்தில் புதன் அமர்ந்திருக்கின்றார். இந்த புதன் தன்னுடைய வீடான 7ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய கிரகமாக இருக்கார். அப்போ புதனும் தன்னுடைய வீட்டை பார்த்து இயக்கிறதுனால 7ஆம் இடத்தை தான் பார்க்குறாரு லக்கணத்திற்கு. அப்போ லக்கணத்தில் புதன் அமர்ந்திருக்கிறது ஒரு வகையில் சிறப்பான ஒரு ஜாதக அமைப்பு. அப்போ திருமண வாழ்க்கை இவருக்கு கிடைக்கின்ற விதியை நம்ம எடுத்துக்கலாம். திருமணம் ஆயிடும். ஆனால் புதன் ஜாதகத்தில் தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பாதகாதிபதி.
அப்போ பாதக ஸ்தானத்திற்கு அதிபதியான புதன் தன்னுடைய வீட்டை அவர் இயக்கக்கூடிய அமைப்பாக இருக்கு. ஏன்னா தனுசு லக்கணத்திற்கு 7ஆம் இடமே பாதக ஸ்தானமாக வரும். அப்போ இந்த பாதக ஸ்தானத்தை இயக்கக்கூடிய கிரகமாக புதன் லக்கணத்திலிருந்து இயக்குகின்றார். அதனால் இந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது அமைந்தாலும் அந்த திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் என்பது ஏற்படும். 7ஆம் இடம் என்பது கலத்திர ஸ்தானம் என்றாலும் இப்போ 7ஆம் இடத்திற்கு 2ஆம் வீடாக வரக்கூடியது குடும்பஸ்தானம். எப்படி ஒரு லக்கணத்திற்கு 2ஆம் இடமாக குடும்பஸ்தானத்தை எடுக்கிறோமோ ஜாதகருக்கு, அதே போல் வரக்கூடிய துணைக்கு 7ஆம் இடம் என்பது லக்கணமாக நீங்கள் போட்டிங்கன்னா அந்த 7ஆம் இடத்திற்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானமாக 8ஆம் இடம் வரும். அப்போ அந்த 8ஆம் இடத்திலும் பாவ கிரகங்கள் இந்த ஜாதகத்தில் இருக்கு. லக்னாதிபதி தன்னுடைய வீட்டை பார்க்கின்ற அமைப்பும் 7ஆம் இடத்த அதிபதி தன்னுடைய வீட்டை பார்க்கக்கூடிய அமைப்பும் இருக்கு. ஆனால் 7ஆம் இடத்த அதிபதியே பாதகஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறதுனால அப்போ குடும்ப வாழ்க்கையில் இந்த ஜாதகருக்கு சில பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கு. இந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை நடந்து ஒரு 6 மாத காலத்தில் அவருக்கு விவாகரத்து என்பது கிடைத்து விடுகிறது. அதற்கு மேல் அந்த ஜாதகர் திருமண வாழ்க்கையை தொடரவில்லை. அவர் தன்னுடைய மனைவியுடன் அவருக்கு பிரச்சனை ஏற்பட்டு பிரிவு நோக்கி அந்த திருமண வாழ்க்கை முடிந்து விடுகிறது. பொதுவாகவே ஜாதகத்தில் மோசமான கிரக இணைப்புகள் இருந்தாலும் குருவினுடைய பார்வை என்பது இருந்தால் தோஷ நிவர்த்தி என்பது உண்டு. இந்த ஜாதகத்திலும் குருவினுடைய பார்வை 2ஆம் இடத்திற்கு கிடைத்திருக்கிறது. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களான சூரியன், சனி, கேதுவின் மீது குருவினுடைய பார்வை என்பது உண்டு. ஆனாலும் இந்த தோஷத்திற்கு நிவர்த்தி என்பது கிடைக்கவில்லை. இந்த குரு பார்வை என்றாலே இந்த குரு நேர்கதியாக செல்லக்கூடிய குருவாக இருக்கணும் ஜாதகத்தில். அப்போ தான் முழுமையான பலன் என்பது குரு பார்வையின் மூலமாக கிடைக்கும். ஆனால் இந்த ஜாதகருக்கு குரு வக்ர கதியில் இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு. வக்ரம் என்றாலே ஒரு கிரகம் தன்னிலையை மாறி இருக்கக்கூடிய அமைப்பு. அப்போ குருவினுடைய பார்வைக்கு முழுமையான சுபத்தன்மை என்பது இல்லை. அதனால்தான் குரு வக்ர கதியில் இயங்குவதால் குருவினுடைய பார்வை 2ஆம் இடத்திற்கு கிடைத்தும் இந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்பது ஏற்பட்டிருக்கு. அடுத்த உதாரண ஜாதகத்தில் லக்கணமாக மிதுன லக்கணம். இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சூரியன், சனி, செவ்வாய் சேர்க்கை என்பது எப்படி ஏற்பட்டிருக்குன்றதை பார்க்கலாம். இந்த 3 கிரகங்களுடைய தொடர்பு ஜாதகத்தில் இருக்கான்றதை முதல்ல பார்க்கணும். முதல்ல பார்க்க வேண்டிய விதி சனி செவ்வாய் சேர்க்கை என்பது இருக்கா, அதுதான் முதல்ல பார்க்கணும். இந்த சனியும் செவ்வாயும் தனித்து வெவ்வேறு ராசிகளில் தான் இருக்குது. சனி லக்கணத்திற்கு 12ஆம் இடமான ரிஷப வீட்டில் அமர்ந்திருக்கின்றார். செவ்வாய் நிற்கக்கூடிய வீடு கடக வீட்டில் அமர்ந்திருக்காரு. கடகத்தில் செவ்வாய் நீசம் பெற்ற நிலையாக இருக்காரு. சனி தன்னுடைய நட்பு வீடான ரிஷபத்தில் சுக்கிரனுடன் சேர்ந்திருக்காரு. நட்பு கிரகத்துடன் சேருகின்ற பொழுது சனி இன்னும் ஒரு பலத்த ஒரு அமைப்பாக இருக்கும். ஏன்னா தன்னுடைய நட்பு வீட்டில் நட்பு கிரகத்துடன் சேர்ந்து அமர்ந்திருக்காரு. ஏன்னா 12ஆம் இடத்திற்குரிய அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பெற்று சனியுடன் சேர்ந்திருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு. இந்த செவ்வாய் நிற்கக்கூடிய வீடு கடக வீட்டில் நீசம் பெற்ற ஜாதக அமைப்பாக இருக்கு. அப்போ சனியினுடைய பார்வை என்பது செவ்வாய்க்கு கிடைக்கிறது. ஏன்னா சனி தான் நின்ற ஸ்தானத்திலேருந்து 3, 7, 10 ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பாரு. அப்போ சனியினுடைய பார்வை 3ஆவது பார்வை என்பது செவ்வாய்க்கு கிடைக்கிறது. இந்த ஜாதகத்தில் அப்போ சனிக்கும் செவ்வாய்க்கும் தொடர்பு என்பது இருக்க, சூரியனுக்கு தொடர்பு என்பது இருக்கிறதான்னு பார்க்கணும். சூரியன் நின்ற ஸ்தானத்திற்கு 2, 12 சனியும் செவ்வாயும் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. அப்போ அடுத்தடுத்த கட்டங்களில் இந்த கிரகங்கள் இருக்கு அப்படின்னாலும் தொடர்பு என்பது இருக்கான்னு பார்க்குறதுக்கு, ஏன்னா சனி மட்டும் இல்லை, சனியுடன் சுக்கிரனும் சேர்ந்துருக்காரு, செவ்வாயுடன் புதனும் கேதுவும் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. அப்போ டிகிரியை நீங்கள் பார்க்கணும். சூரியனுக்கு அடுத்த டிகிரியில்
இந்த சனியும் செவ்வாயும் இருந்தால் மட்டும்தான் இந்த 3 கிரகங்களுடைய இணைவு என்பது இருக்கும். சனி நிற்கக்கூடிய நட்சத்திர பாதம் மிருகசீஷம் 2 பாதத்தில் இருக்கார், 2வது பாதத்தில் இருக்கார். அப்படின்னா ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய இந்த சனி அந்த கடைசி பாதத்தில் நிற்கின்றார். சூரியன் மிதுன ராசியில் புனர்பூசம் 3வது பாதத்தில் இருக்கின்றார். செவ்வாய் நிற்கக்கூடிய நட்சத்திரம் பூசம் 2வது பாதத்தில் இருக்கார். மற்ற கிரகங்கள் ஆயில் நட்சத்திரக்கால அந்த புதனும் கேதும் இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பாக இருக்கு. அப்படி என்றால் இந்த சூரியனுக்கு மிக நெருக்கமான நட்சத்திரங்களில்தான் இந்த 2 கிரகங்களுமே இருக்கு. அதனால் இந்த ஜாதகருக்கு இந்த சனி சூரியன் செவ்வாய் சேர்க்கை என்பது ஜாதகத்தில் இருக்கிறது. மற்ற கிரகங்களுடன் சேர்ந்து இந்த 2 கிரகங்கள் சனியும் செவ்வாயும் இருந்தாலும் சூரியனுக்கு மிக நெருக்கமான நட்சத்திர பாதங்கள் இருக்கிறதுனால இந்த 3 கிரகங்களுடைய சேர்க்கை என்பது உண்டு. திருமண வாழ்க்கையை பார்க்கறதுக்கு 2, 7, 8 மற்றும் 12ஆம் இடத்தை பார்க்கணும். 2ஆம் இடத்திலும் 12ஆம் இடத்திலும் இந்த பாவ கிரகங்களுடைய தொடர்பு என்பது ஜாதகத்தில் இருக்கு. லக்னாதிபதியான புதன் ஜாதகத்தில் பலம் பெற்று இருக்காரான்னு பார்க்கணும். லக்னாதிபதியான புதன் தன்னுடைய வீட்டிற்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். கேதுவுடன் சேர்ந்திருக்கக்கூடிய ஜாதக அமைப்பாகவும் இருக்கு. செவ்வாயுடன் சேர்ந்திருக்காரு. இந்த புதனுக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது, அதே போல் புதனுக்கும் கேதுவுக்கும் ஆகாது. அப்போ பகை கிரகங்களுக்கு நடுவே லக்னாதிபதியான புதன் இந்த ஜாதகத்தில் இருக்கிறதுனால பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் திணறக்கூடிய ஜாதக அமைப்பு என்பது உண்டு. லக்னாதிபதியான புதன் நிற்கக்கூடிய வீட்டிற்கு அதிபதியான சந்திரன் 8ஆம் இடத்தில் அமர்ந்து தன்னுடைய பார்வையால் தன்னுடைய ஸ்தானத்தை இயக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கு. அப்போ லக்கணத்திற்கு 8ஆம் இடத்தில் வீடு தந்த அதிபதியான சந்திரன் மறைந்திருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு. இப்படி லக்கணத்திற்கு 2ஆம் இடம் ஒரு ஜாதகருக்கு குடும்பஸ்தானமோ வரக்கூடிய வரனுக்கு 7ஆம் இடம் என்பது வரக்கூடிய வரனையும் 8ஆம் இடம் என்பது அந்த வரனுக்குரிய குடும்பஸ்தானத்தையும் குறிக்கும். அப்போ 2ஆம் இடத்திலும் பாவ கிரகங்கள் இருக்கு, அதே போல் 8ஆம் இடத்திலும் சந்திரன் மறைவு ஸ்தானத்தில் நிற்கின்றார், ராகுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு. அப்போ இந்த வீடு தந்த கிரகமான லக்னாதிபதிக்கு வீடு தந்த கிரகமான சந்திரனுக்கு பலம் இல்லை. ஏன்னா ராகுடன் சேர்கின்ற பொழுது அப்போ அந்த பலம் என்பது கிடையாது. கிரகண தோஷமாக சந்திரன் 8ஆம் இடத்தில் இருக்கின்றார். அப்போ லக்னாதிபதிக்கு மிக பலம் என்பது ஜாதகத்தில் இல்லை. அப்போது பிரச்சனைகள் என்று வருகின்ற பொழுது அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் அந்த ஜாதகருக்கு இருக்காது. சூரியனுடன் சனி செவ்வாய் சேர்க்கை என்பதும் 2ஆம் இடத்திலும் 8ஆம் இடத்திலும் 12ஆம் இடத்திலும் பாவ கிரகங்கள் இருக்கக்கூடிய அமைப்பும் இருக்கு. சூரியன் ஜாதகத்தில் லக்னத்தில் அமர்ந்து 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்தையும் பார்க்கின்றார். அப்போ 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரகம் பாவ கிரகமாகவும் இருக்கு. அப்போ இந்த ஜாதகத்தில் 2, 7, 8, 12 ஆகிய ஸ்தானங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. லக்னாதிபதியும் பலமாக ஜாதகத்தில் இல்லை. இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண வாழ்க்கை என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக போராட்டமாக இருக்கும். அந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு அந்த ஜாதகருக்கு பொறுமையும் அதற்குரிய விஷயங்களும் இருக்காது. அவர் பொறுமையாக அந்த விஷயத்தை அந்த போராட்டத்தை தவிர்ப்பதற்கு அவர் முயற்சி செய்ய மாட்டார். அப்போ அந்த திருமண வாழ்க்கை என்பது பிரச்சனை நோக்கி செல்லக்கூடியதாகத்தான் இருக்கும். இன்னைக்கு ஜோதிட வகுப்பில் எந்த கிரக இணைவுகள் போராட்டமான ஒரு திருமண வாழ்க்கையை தரும், எந்த ஸ்தானங்களில் இருந்தால் அது போராட்டத்திற்குரிய வாழ்க்கையாக இருக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு ஜோதிட வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க. அதே நேரத்தில் லக்னாதிபதியினுடைய பலமும் நீங்கள் எப்படி கணிச்சு பார்க்கணுன்றதும் இன்னைக்கு ஜோதிட வகுப்பில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மீண்டும் அடுத்த வகுப்பில் நல்ல பல விஷயங்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.